warm greetings to all. Welcome to Department of Basic Science first year Engineering Chemistry Theory session. Engineering Chemistry first la unit first la 1.1 atomic structure and chemical bonding la ரெண்டு presentation பார்த்தோம். first presentation la atom na என்ன, atomic number, mass number, structure of atom பார்த்தோம். அந்த structure of atomல வந்து நம்ம சோடியம் ஆட்டத்தை வந்து எக்ஸாம்பிளாக எடுத்து அதிலிருந்து அட்டாமிக் நம்பரை எப்படி கால்குலேட் பண்ணுறது, மாஸ் நம்பரை எப்படி கால்குலேட் பண்ணுறது, இந்த ரெண்டு இதை பயன்படுத்தி எலக்ட்ரான், புரோட்டான், நியூட்ரானோடைய எண்ணிக்கை எப்படி கால்குலேட் பண்ணுறங்கிறத நம்ம பார்த்தோம். இதே மாதிரி நீங்கள் வெவ்வேறு எலமெண்ட்டோடைய அட்டாமிக் நம்பர், மாஸ் நம்பரை பயன்படுத்தி எலக்ட்ரான், புரோட்டான், நியூட்ரானை கணக்கிட்டு வச்சுக்கோங்க. அடுத்து செகண்ட் ப்ரெசன்டேஷனில் என்ன பார்த்தோம் கேட்டோன்னா, ஆல்ஃபா பிரின்சிபல் பார்த்தோம், ஆக்டேட் ரூல் பார்த்தோம், அடுத்து வந்து டைப் ஆஃப் ஆர்பிட்டல்ஸ் பார்த்தோம், அடுத்து வந்து பிக் கொஸ்டின் 2 பார்த்தோம், அயானிக் பாண்டும் கோவலன்ட் பாண்டும் பார்த்தோம். ஃபஸ்ட் யூனிட்டில் ஃபஸ்ட்டு ப்ரெசன்டேஷனில் 1.1ல் 2 மார்க் கொஸ்டின்ஸ் ஃபுல்லாக பார்த்தோம். அதே மாதிரி 3 மார்க் கேட்டால் வித் எக்ஸாம்பிளோட எழுதணுங்கிறதையும் எக்ஸ்ப்ளனேஷன் பண்ணேன். 1.1ல் 2 பிக் கொஸ்டின் இருக்குது. ஒன்று வந்து அயானிக் பாண்டு, அனதர் ஒன் கோவலன்ட் பாண்ட். இந்த அயானிக் பாண்டு, கோவலன்ட் பாண்ட் இந்த ரெண்டு கொஸ்டினில் ஏதாச்சும் ஒன்று 5 மார்க்கில் வரும். அப்படி 5 மார்க்கில் வந்தால் ஃபஸ்ட்டு அயானிக் பாண்ட், கோவலன்ட் பாண்டோடைய எக்ஸ்ப்ளனேஷன் எழுதணும். அடுத்து வந்து எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்து அதை வந்து எப்படி வேலன்ஸ் எலக்ட்ரான் ஒரு ஆட்டத்தில் இன்னொரு ஆட்டத்தில் போகுதுங்கிறத எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்தீங்கன்னா 5 மார்க் கொஸ்டின். இந்த ரெண்டு 5 மார்க் கொஸ்டினில் ஏதாச்சும் ஒன்று 3 மார்க்கில் வரும். அப்போ டெஃபினேஷன் வித் எக்ஸாம்பிளோட நிப்பாட்டிக்கலாம், எக்ஸ்ப்ளனேஷன் தேவையில்லை. ஓகேயா? இப்போ 1.1 முடிஞ்சிருச்சு. இப்போ 1.2 வந்து பார்க்க போகிறோம். யூனிட் ஃபஸ்ட்டில் 1.2ல் இருக்க ஹெட்டிங் வந்து பீரியாடிக் டேபிள். இந்த பீரியாடிக் டேபிளில் ஃபஸ்ட் நம்ம பார்க்க போகிறது மாடர்ன் பீரியாடிக் லா, அதாவது இப்போ இருக்கக்கூடிய தனிம வரிசை அட்டவணையுடைய விதி என்ன அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். இது 2 மார்க்கில் கேட்டாங்கன்னா டிஃபைன் மாடர்ன் பீரியாடிக் லான்னு கேட்டால் எப்படி எழுதணும் பாருங்கள். The physical and chemical properties of the elements are the periodic functions of their atomic number அப்படின்னு சொல்லி எழுதிருவீங்க. இதில் வந்து ஒரு தனிமமானது இயல்பியல் பண்புகள், வேதியியல் பண்புகளையும் அதனுடைய அட்டாமிக் நம்பரையும் வச்சு இங்கே வந்து வரிசைப்படுத்தியிருக்காங்க. அதான் மாடர்ன் பீரியாடிக் லா. அடுத்து நம்ம பார்க்க போகிறது பீரியாடிக் கிளாசிஃபிகேஷன்ஸ் ஆஃப் எலமெண்ட்ஸ். அது வந்து 4 டைப்பாக இருக்குது. எஸ் பிளாக் எலமெண்ட்ஸ், பி பிளாக் எலமெண்ட்ஸ், டி பிளாக் எலமெண்ட்ஸ் அண்ட் தென் எஃப் பிளாக் எலமெண்ட்ஸ் சொல்லி 4 வகை எலமெண்ட்ஸ் இருக்குது. இப்போ நம்ம தெரிஞ்சு வச்சுக்கோங்க, ஏன் வந்து எஸ் பிளாக் எலமெண்ட்ஸ் சொல்கிறோம், பி பிளாக் எலமெண்ட்ஸ் சொல்கிறோம், டி பிளாக் எலமெண்ட்ஸ் சொல்கிறோம், எஃப் பிளாக் பண்ணி ஏன்னு சொல்கிறோங்கிறத தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இப்போ வந்து எஸ் பிளாக் எலமெண்ட்ஸ் அப்படின்னு சொன்னால், இப்போ எக்ஸாம்பிள்ஸ் வந்து லித்தியம் எடுத்துக்கிட்டிங்கன்னா அந்த லித்தியத்தோடைய அட்டாமிக் நம்பர் வந்து 3. அப்போ 1s2 2s1 அப்படி வரும். அப்போ வந்து கடைசியாக இருக்கக்கூடிய ஆர்பிட்டல் வந்து எஸ் ஆர்பிட்டல். அந்த எஸ் ஆர்பிட்டலில் கம்ப்ளீட்டாக 2 எலக்ட்ரான் ஃபில்லப் ஆகும். 6 கம்ப்ளீட்டாக ஃபில்லப் ஆகாமல் ஹாஃப் ஃபில்டாக எஸ் 1s1 அப்படின்னு சொல்லி ஃபில்லப் ஆனால் அது எஸ் பிளாக் எலமெண்ட்ஸ். அதே மாதிரி பி பிளாக் எலமெண்ட், பி ஆர்பிட்டல் கடைசி அவுட்டர் மோஸ்ட்டில் எந்த எலமெண்ட் முடியுதோ அதில் பி ஆர்பிட்டலில் எலக்ட்ரான் வந்து கம்ப்ளீட்டாக 6 ஃபில்லப் ஆகாமல் பாதியாக ஃபில்லப் ஆகியிருந்தால் அது பி பிளாக் எலமெண்ட்ஸ் சொல்லலாம். அதே மாதிரி அந்த பி பிளாக் எலமெண்ட்ஸுக்கு எக்ஸாம்பிள்ஸ்லாம் உங்களுக்கு தெரியும். போரான் இருக்குது பார்த்தீங்களா, அதோட எலக்ட்ரானிக் கன்ஃபிகரேஷனை போட்டு பார்த்தீங்கன்னா 1s2 2s2 2p1 அந்த பி ஆர்பிட்டல்ஸில் ஒரு எலக்ட்ரான் ப்ரெசென்ட் ஆகிருக்கனால அதை பி பிளாக் எலமெண்ட்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். அதே மாதிரி தான் டி பிளாக் எலமெண்ட்ஸ். டியில் வந்து கம்ப்ளீட்டாக 10 எலக்ட்ரான்ஸ் ஃபில்லப் ஆகும். அப்படி ஃபில்லப் ஆகாமல் அதில் ஹாஃப் ஃபில்டாக எலக்ட்ரான்ஸ் ஃபில்லப் ஆயிடுச்சுன்னா அதுக்கு வந்து டி பிளாக் எலமெண்ட்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். அதே மாதிரி எஃப் பிளாக் எலமெண்ட்ஸ், எஃப் ஆர்பிட்டால் கம்ப்ளீட்டாக 14 எலக்ட்ரான்ஸ் வந்து ஃபில்லப் ஆகும். அப்படி 14 எலக்ட்ரான்ஸ் ஃபில்லப் ஆகாமல் அதில் பாதி அளவுக்கு எலக்ட்ரான்ஸ்கள் ஃபில்லப் ஆனால் அது வந்து எஃப் பிளாக் எலமெண்ட்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். இது எஸ் பிளாக் எலமெண்ட்ஸ், பி பிளாக் எலமெண்ட்ஸ், டி பிளாக் எலமெண்ட்ஸ், எஃப் இதை ஃபுல்லாக பீரியாடிக் டேபிளில் எங்கெங்கே இடம் பெற்றிருக்கு அப்படிங்கிறத பின்னாடி பார்ப்போம். அடுத்து நம்ம வந்து பார்க்குறது ஃபீச்சர்ஸ் ஆஃப் பீரியட்ஸ். பீரியட்ஸ்னால் என்ன, அதாவது ஒரு தனிம வரிசை அட்டவணையில் வந்து கிடைமட்ட ரோவாக இருக்குல்ல அது பூரா பீரியட்ஸ் அப்படின்னு சொல்கிறது. இப்போ வந்து த ஹரிசாண்டல் ரோஸ் ஆர் கால்டு பீரியட்ஸ். அப்போ பீரியட்ஸ்னால் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டால் சொல்லி ஹரிசாண்டல் ரோ. இதை வந்து 7 வகையாக வந்து பிரிக்கிறாங்க. அது என்னென்ன அப்படிங்கிறத வந்து இப்போ நம்ம பார்ப்போம்.
இப்போ வந்து ஃபிசிக்ஸ் ஆஃப் பீரியடில் ஃபஸ்ட்டு பீரியட் அப்படி என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு அட்டாமிக் நம்பரை பொறுத்து தான் இதை பிரிச்சுருக்காங்க நம்ம சொன்னோம் இல்லையா. இப்போ ஃபஸ்ட்டு பீரியடில் அட்டாமிக் நம்பர் 1 அல்லது 2 உள்ள எலமெண்ட்ஸ்கள் இடம்பெற்றிருக்கு. இது ஷார்ட் பீரியட். அடுத்து செகண்ட் பீரியடில் பார்த்தீங்கன்னா அட்டாமிக் நம்பர் 3 to 10 உள்ள எலமெண்ட்ஸ்கள் இடம்பெற்றிருக்கும். அது வந்து ஷார்ட் பீரியட். தேர்ட் பீரியடில் அட்டாமிக் நம்பர் 11 to 18 வரைக்கும் முடியும். அப்போ அதில் உள்ள எலமெண்ட்ஸ்கள் ஃபுல்லாக தேர்ட் பீரியடில் வரும். ஃபோர்த் பீரியடில் எலமெண்ட்ஸ் வந்து அட்டாமிக் நம்பர் வந்து 19 to 36 வரைக்கும் இருக்குது. இது லாங் பீரியட். அண்ட் தென் ஃபிஃப்த்து பீரியடில் அட்டாமிக் நம்பர் பார்த்தீங்கன்னா 37 to 54 வரைக்கும் இருக்கும். இதுவும் லாங் பீரியட். சிக்ஸ்த்து பீரியடில் அட்டாமிக் நம்பர் பார்த்தீங்கன்னா 55 to 86 இருக்கும். இது லாங்கஸ்ட் பீரியட். செவன்த்து பீரியட் பார்த்தீங்கன்னா அட்டாமிக் நம்பர் 87 to 118 வரைக்கும் இருக்கும். இது லாங்கஸ்ட் பீரியட். இந்த இது ஃபஸ்ட்டு பீரியட், செகண்டு இதெல்லாம் எந்தெந்த பீரியட் எங்கெங்கே இடம்பெற்றிருக்க பீரியாடிக்குங்கிறத எக்ஸ்ப்ளனேஷனை இப்போ பீரியாடிக் டேபிள் வச்சு பார்ப்போம். இப்போ பீரியாடிக் டேபிள் கொடுத்துருக்காங்க. இப்போ பாருங்கள். இப்போ ஃபஸ்ட் நான் சொன்னேன் இல்லையா, மொதல் அட்டாமிக் நம்பர் 1 2, அதாவது இப்போ ஹைட்ரஜன் போட்டு மேலே 1ன்னு கொடுத்துருக்காங்கல்ல, அது வந்து அட்டாமிக் நம்பர் 1. அதே மாதிரி இந்த சைடு ரைட் சைடு ஹைட்ரஜன் இருக்கா, லெஃப்ட் சைடு பாருங்கள் ஹீலியம் 2 இருக்கா மேலே. அப்போ 1 2 ஃபஸ்ட்டு பீரியடில் இடம்பெற்றிருக்கு. இப்போ ரெண்டாவது பீரியடில் பாருங்கள் 3 இருக்கா, லித்தியம் எல்லைன்னு போட்டு அதுக்கு மேலே 3 அட்டாமிக் நம்பர் 3 போட்டிருக்கு. அதில் இருந்து நியான் 10 போட்டிருக்கா மேலே, NE நியான் மேலே 10 போட்டிருக்கா, அது வரைக்கும் செகண்ட் பீரியட். தேர்ட் பீரியட் பார்த்தீங்கன்னா சோடியம் NA இருக்கா மேலே வந்து 11 அட்டாமிக் நம்பர் இருக்கா, 11 to 18 வரைக்கும் தேர்ட் பீரியட். ஃபோர்த் பீரியட் பார்த்தீங்கன்னா K இருக்கா, பொட்டாசியம், அது அட்டாமிக் நம்பர் 19 இருக்கா, அதில் இருந்து கிரிப்டான் KR இருக்கா 36 வரைக்கும் ஃபோர்த் பீரியட். அடுத்து ஃபிஃப்த்து பீரியட் பார்த்தீங்கன்னா RB இருக்கா, ஒரு பீடியம் 37 அட்டாமிக் நம்பர் மேலே போட்டிருக்கா, அதில் இருந்து ஜெனான் வரைக்கும் XE போட்டிருக்கா, அதான் ஜெனான் 54 வரைக்கும் வந்து ஃபிஃப்த்து பீரியட். சிக்ஸ்த்து பீரியட் பார்த்தீங்கன்னா CS இருக்கா, சிசிலியம், அதுக்கு மேலே 55 அட்டாமிக் நம்பர் இருக்கா, அதில் இருந்து ரேடான் RN கொடுத்துருக்கா 86 வரைக்கும் சிக்ஸ்த்து பீரியட். ஃப்ரான்சியம் FR கொடுத்துருக்கா 87ல் இருந்து 118 எலமெண்ட்ஸ் எக்ஸ்ட்ரா வந்து இங்கே இருக்க 118 எலமெண்ட்ஸ் வரைக்கும் செவன்த்து பீரியடில் இருக்கக்கூடிய எலமெண்ட்ஸ். ஸோ வந்து பீரியட்ஸ்னால் வந்து ஹரிசாண்டல் ரோ அப்படிங்கிறதையும் பார்த்தோம். அதை வந்து 7 இதாக பிரிச்சுருக்காங்க. 7லையும் அட்டாமிக் நம்பர் எந்தெந்த பீரியடில் என்னென்ன அட்டாமிக் நம்பர் இடம்பெற்றிருக்குங்கிறதையும் பார்த்தோம். இன்னொன்று பார்த்தோம் இல்லையா, எஸ் பிளாக் எலமெண்ட்ஸ், டி பிளாக் எலமெண்ட்ஸ், பி பிளாக் எலமெண்ட்ஸ் அப்படிங்கிறது எங்கெங்கே இடம்பெற்றிருக்குங்கிறத இப்போ பார்ப்போம். இப்போ ஃபஸ்ட்டு 2 ரோ எடுத்துக்கோங்க. ஹைட்ரஜன் ஆரம்பிக்குதா, H1 அந்த மேலே ஆரம்பிக்குதா, அதுவும் பெர்லியம் BE மேலே வந்து அட்டாமிக் நம்பர் 4 இருக்கா, அந்த 2 ரோவும் எஸ் பிளாக் எலமெண்ட்ஸ். அதாவது பீரியாடிக் டேபிளில் லெஃப்ட் சைடு இருக்கக்கூடிய 2 ரோ வந்து எஸ் பிளாக் எலமெண்ட்ஸ். ஏன் எஸ் பிளாக் எலமெண்ட்ஸ் சொல்கிறேன்னு கேட்டால், அதில் கடைசி ஆர்பிட்டால் எஸ்ஸில் எலக்ட்ரான்கள் ஹாஃப் ஃபில்டாக இருக்கிறனால இது எஸ் பிளாக் எலமெண்ட்ஸுக்கிறோம். இந்த சைடு பாருங்கள், அதாவது ரைட் சைடு போரான் B இருக்கா மேலே 5, அதிலிருந்து பார்த்திங்கன்னா அந்த ஃபுல்லாக, அதாவது அந்த ஒரு 5 கட்டை இருக்குது பார்த்திங்களா, 5 5 25 கடைசி வரைக்கும் ரேடான் வரைக்கும் 86 வரைக்கும் உள்ளது ஃபுல்லாக பி பிளாக் எலமெண்ட்ஸ். இதில் ஃபுல்லாக கடைசி ஆர்பிட்டால் வந்து பி ஆர்பிட்டாலில் முடியும். அந்த பி ஆர்பிட்டால் வந்து ஹாஃப் ஃபில்டாக இருக்கிறதுனால இது பி பிளாக் எலமெண்ட்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். நடுவில் ஆரஞ்சு கலரில் இருக்கக்கூடிய எலமெண்ட்ஸ் ஃபுல்லாக டி பிளாக் எலமெண்ட்ஸ் சொல்கிறோம். இது கடைசி ஆர்பிட்டால் டியில் வந்து ஹாஃப் ஃபில்டாக இருக்கிறதுனால இது டி பிளாக் எலமெண்ட்ஸ். கீழே வந்து ஆஷ் கலரை கொடுத்துருக்காங்களா, அது ஃபுல்லாக எஃப் பிளாக் எலமெண்ட்ஸ். ஓகேயா. சரி, இந்த பீரியாடிக் டேபிளில் வந்து அல்கலி மெட்டல், எர்த் மெட்டல், டிரான்சிசிய மெட்டல், நான் மெட்டல்ஸ், நோபல் கேஸஸ்லாம் எங்கெங்கே இடம்பெற்றிருக்கு அப்படிங்கிறத கலரை வச்சு மேலே வந்து ஒவ்வொன்றையாக வந்து கோடிட்டு காட்டியிருக்காங்க. அதை புறம் பார்த்துக்கோங்க. ஓகேயா. இப்போ நம்ம என்னென்ன பார்த்தோம் அப்படின்னு சொன்னால், இந்த 1.2ல் ஃபஸ்ட்டு ப்ரெசன்டேஷனில் ஃபஸ்ட் கொஸ்டின் வந்து மாடர்ன் பீரியாடிக் லானா என்னன்னு பார்த்தோம். அதில் என்னென்ன எலமெண்ட்ஸ் இருக்குங்கிறத பார்த்தோம். அந்த எலமெண்ட்ஸ் பூரா வந்து எப்படி பீரியாடிக் டேபிள் இடம்பெற்றிருக்குங்கிறதையும் பார்த்தோம். அடுத்து ஃபீச்சர்ஸ் ஆஃப் வந்து பீரியட்னா என்ன, ஹரிசாண்டல் ரோ தான் பீரியட்ஸ். அந்த 7 பீரியட்ஸ்லையும் அட்டாமிக் நம்பர் 1லேருந்து 118 வரைக்கும் எப்படி 7 இதாக பிரிச்சுருக்காங்கிறதையும் டேப்லர் காலத்துலேருந்து, அதாவது பீரியாடிக் டேபிளில் வச்சு நம்ம எல்லாத்தையும் பார்த்து முடிச்சிட்டோம். ஓகேயா. அப்போ இதை வந்து 1 செகண்ட் பீரியாடிக் டேபிளில் வச்சு ஒன்றொன்றையும் என்ன மெட்டல்ஸ், ஹைட்ரஜன் எங்கே இருக்குது, நோபல் கேஸஸ் எங்கே இருக்குது எல்லாத்தையும் பார்த்துக்கோங்க. ஓகேயா.
Thank you for one and all.